அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனியின் ஆட்சி வீட்டில் சூரியன், முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி. ஜனவரி 14ஆம் தேதி முதல் சப்தமத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இதன் காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அதிநட்பு கிரகமாக இருப்பவர்தான் சூரியன். ஏனென்றால் சூரியனின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை சமகிரகமாக பார்க்கிறார். ஆனால் ராசியின் அதிபதியான புதன் சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவே ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கும். ஆனால் அதே வேளையில் அவர் ராசிக்கு சற்று சகாயமானவராக தான் பார்க்கப்படுகிறார். எனவே எதிர்பாராத சில நன்மைகளும் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வரும். ஆனால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து விதமான பணிகளிலும் நிச்சயம் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் இதுவரை சப்தமத்தில் வலம் வந்த சூரியன் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசிஷ்ட தருணங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மகிழ்ச்சிக்குரிய நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. இது மட்டுமல்லாது சூரியனின் மைந்தனாக இருக்கிறாருங்க சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். ஆனால் அதே வேளையில் கோல்சார விதியின் அடிப்படையில் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே ஜென்மம், அஷ்டமம், விரயம், அர்த்தாஷ்டகம் போன்ற இடங்களில் வலம் வரும்போது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை உறுதியாக எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் உஷ்ண கிரகத்தின் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் தடைபெறுவதற்கான சூழல் அதீதமாக உருவாகும். எனவே இந்த வேளையில் நிச்சயமாக சூரியன் எழுதிய தலைவிதியாக மிதுன ராசிக்காரர்கள் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடுகளுடன் செயல்படுவதால் பல்வேறு வகையான செரிமான கோளாறுகள் உள்ளிட்ட உடல் ரீதியான பல சிரமங்களை உறுதியாக தவிர்க்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டுங்க. அதிக கவனம் உடல் நலத்தில் செலுத்துவது உங்களுடைய உடல் நலம் சார்ந்த தொல்லைகளை உறுதியாக நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்திற்குள் நுழைந்திருப்பதால் மற்றவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை உறுதியாக தவிர்த்து விடுங்க. முன்கோபத்தை தவிர்த்து வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் பல்வேறு வகையான நெருக்கடிகளை விலக்குவதற்கான நல்ல யோகமும் நல்ல மாற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உடல் சோர்வு, அசதி போன்ற தொல்லைகள் சற்று தலை தூக்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. எனவே இது போன்ற நிகழ்வுகளில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஆனால் அதே வேளையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்தாலும் சப்தம பார்வையை 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தின் மீது செலுத்துகிறார். எனவே தனஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. குடும்பஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் அஷ்டம பாதிப்புகள், தடைகள் சற்று தாராளமாக விலகுவதற்கான முதன்மையான யோகமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே பல்வேறு வகையான விரய செலவுகளை சூரியன் மிக வலுவாக குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை பார்ப்பதால் சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உண்டு. எனவே இல்லத்தில் புது ஆடைகள் வாங்கி பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. விரய செலவுகள் என்றாலும் கூட அவை மகிழ்ச்சியை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமாகவும் சாதகமற்ற சூழலிலும் இருக்கின்றன. ஏனென்றால் குரு விரயத்தில் இருக்கிறார், செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கிறார், ராகு கேது அமைப்பை பொறுத்தவரைக்கும் கர்மம் மற்றும் சுகஸ்தானத்தில் இருக்கின்றன. இது போன்ற அமைப்புகள் சாதகமற்ற சூழலையும், அதே சமயம் 9இல் சுக்கிரன் மற்றும் சனியும் ராசியின் அதிபதி சப்தமத்தில் அமர்ந்திருப்பதும் சில மாற்றங்களுக்கு வழிவகை செய்வதற்கான யோகத்தை உருவாக்குகிறது. எனவே
இந்த வேளையில் நிச்சயமாக வரவிற்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே கடன் வாங்காமலே முடிந்தவரை இருக்கக்கூடிய சூழலை சமாளிப்பது நல்ல மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்யும். அது மட்டுமல்லாது மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரித்தாலும் கூட சில நேரங்களில் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல் தான் உருவாகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சில முன்னேற்ற வாய்ப்புகள் கை நழுவி செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே திட்டமிட்டு விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சற்று சாதகமாக இருக்கும். ஆனால் பணி சார்ந்த சூழ்நிலை கடுமையாகவும் பணி சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சாதுரியமாக சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன். ஆனால் அதே சமயம் தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக தெளிவாக பல முடிவுகளை எடுப்பதோடு மட்டுமல்லாது தேங்கி கிடந்த பல பணிகளை திறன்பட செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் அரசாங்க சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் பணிகளில் தொய்வு இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் வீண் விரைய ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாகவும் இருக்கிறது. எனவே மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் நிதி பற்றாக்குறை அதிகமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே முன்கூட்டியே விழிப்புணர்வுடன் திட்டமிட்டு செயல்படுங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் இரவு பகல் பாராமல் அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுடன் பழகும் போது சற்று கவனத்துடன் இருங்க. ஏனென்றால் உங்களது நற்பெயருக்கு சில களங்கங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிடலாம். எனவே சிறிய பணியாக இருந்தாலும் மிக பெரிய பணிகளாக இருந்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தை மிக வலுவாக உறுதியாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். அரும்பாடுபட்டு உழைத்த உங்களுக்கு இதற்கான பலனை நிறைவாக இந்த வேளையில் நிச்சயம் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. சிரமங்கள் அளவோடுதான் இருக்கும். இந்த தருணத்தில் நினைத்த காரியங்களை மிதுன ராசிக்காரர்கள் திட்டவட்டமாக செய்து முடிக்க முடியும். ஆனால் அலைச்சல் அதிகரிக்கும் என்பதும் யதார்த்தமான உண்மை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதியால் உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.